கோவை மாநகர் 38வது வார்டுக்குட்பட்ட பீளமேடு எல்லைத்தோட்டம் ராமசாமி லே அவுட் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் நேரில் சென்று சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளான கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பராமரிக்கப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ள மழைநீர் வடிகால்களில் சாக்கடை நீர் துர்நாற்றம் வீசி கொசு தொல்லைகள் ஏற்பட்டு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதை சரி செய்திடவும் கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 12 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதை தற்போது சரி செய்து தருமாறும், அப்பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் உயரழுத்த மின்கம்பிகளை புதைவட கேபிள்களாக மாற்றி தருமாறும் உள்ளிட்ட பல்வேறு குறைகளை கேட்டறிந்தார். இது குறித்து நா. கார்த்திக் கூறுகையில், பொதுமக்களின் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சரி செய்து தர முயற்சிப்பதாக பொதுமக்களிடம் கூறினார். இந்நிகழ்வில் 38வது வட்டக்கழக திமுக பொறுப்பாளர்கள் ஆ. மாடசாமி, துரைசாமி, அக்பர், சங்கர், வெங்கடேஷ், அம்சராஜ், மகேஷ், நகர் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். சாக்கிற பிரச்சனை அவங்க சாப்பிட பிரச்சனை மெயினாக பால் சாப்பிட்டு செயல்படுத்துறது எவ்வளோ சீக்கிரம் போனாலும் பண்ணிடலாம். இதுக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன். தண்ணி நிற்க 4 மாதத்துக்குள்ள வெள்ள சரி பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து மாடசாமி என்னென்ன பண்ணணும்